ஹலோ கைஸ், இன்னைக்கு நாள் என்ன ஃப்ரைடே. நம்ம வெனஸ்டே நினைக்கிறேன். வெனஸ்டே அன்னைக்கு தான் இந்த காமிச்சிருப்போம். இந்த பஸ்ல நம்ம இப்போ எங்க போக போறோம்னா உங்களுக்கு தெரியும், மும்பை டு ஹைதராபாத். புதுசா இருக்கனாலே ஹைதராபாத் கொண்டு போறோம்னு நினைக்கிறேன். கொண்டு போய் அதை மாடிஃபை பண்ணுவானுங்க, மாடிஃபை பண்ணாமலும் கொடுப்பானுங்க. சரி, நான் வண்டி எடுத்துட்டு போவோம். இல்லாம கொண்டு வரலாம் அதே போமாண்ணாம மாடிமா பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே போறதுக்குள்ள நம்மளுக்கு போதும் போது இவ்வளோ பெரிய பஸ் இவ்வளோ சின்னதாக இருக்கும். கூடி சீக்கிரம் நம்ம மாறணும். இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் பெருசா கட்டி வேகமா இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து போகும். மேப்பு காமிச்சது இங்கே வந்துட்டலாம். மேப் பார்க்காமலே வந்துட்டேன் நினைக்கிறேன். இங்கே மேப்பு காணும். எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது மேப் பார்த்தீங்களா? யாரா இவன் அம்பாட்டுக்கு போகிறான்? மேப்பை மட்டும் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த மேப் எங்கே வச்சுருக்கானுங்க? ரூட் ரிட்டர்ன் போகணும். இங்கே நம்ம யூட்டன் போட்டால் கண்டிப்பாக இடிப்போம். அதனால் நமக்கு கேட்பு தேவையில்லை. இங்கே இருந்து நம்ம ஒரு யூட்டன் போடலாம் நினைச்சேன். போடுவோம், என்ன தப்பு இருக்கு? ஆனா இடிக்காம கொள்ளாம போடணும். அடிங் கொய்யால இப்பதான் சொல்லி வாயம் மூடனா நம்மளுக்கு யாரு வரான்னு தெரியல. அவரோட போங்க, சரி பண்றது அவங்க தானே கவர்மெண்ட். பஸ் எப்படி ஓட்டிட்டு போகணும் நம்மளுக்கு என்ன? பார்த்துட்டு போவோம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? திடீர் மும்பைல இருந்து ஹைதராபாத் போவோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மேப்பை பார்க்கறதுக்கே ரொம்ப பெரிய வேலையா இருக்கு. இருங்க போ. அடுத்த மேப் வரப்போகுது. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா புனேல இருக்கோம். புனேல இருந்து அடுத்து எங்க போகணும் எனக்கே தெரியாது. போகும் மழை வந்துருச்சு. சவுண்டாக இருக்கும், ஏன்னா எங்கள் அம்மாலாம் கத்துவாங்க. அவங்க பாட்டு ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கட்டும், அவங்க பாட்டு ஒரு இடத்துல கேட்பாங்க. ஓகே, எங்கே காவல் பிரேக்க முடிச்சுன்றா.
தானே போகணும். எனக்கு தெரியும் எப்படா மழை நிப்பாட்டினாங்க. இந்த கேம்ல ஒண்ணு தான் எனக்கு பிடிக்கல. 2 நிமிஷம் தான் மழையே பெய்யுது, அதுக்கப்புறம் நின்று போயிடுது. அப்ப எதுக்கு மழை பெய்யுது? கண்டினியூஸா மழை பெய்ய வச்சா கூட நல்லா தான் இருக்கும். லைட்டு போடாம வண்டி ஓட்டுறோம், லைட்டு போட்டா நைட்டு மட்டும் போடாம வந்தோம்னா ஃபைன் போட்டுருவானுங்க. அதுவும் கவர்மெண்ட் தானே, கவர்மெண்ட் தானே கட்டுது. அப்படி என்ன வாங்க நான் பாட்டுக்கு போவோம். எங்க போதே வண்டி சிறகடிச்சு பறக்குது வண்டி, வண்டி வண்டி வண்டி. என்னது எல்லாம் என்ன ஏரியான்னு தெரியல. ஏழுங்க ஆகும். ஒரு தடவை லோட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? வண்டி டேமேஜ் ஆனா ஆகட்டும். சரிங்க, எதுல உள்ள நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கதான் இவ்வளவு இடம் இருக்கு. ஓ, இது வாட்டர் வாஷ். நம்மளுக்கு தான் வண்டி புத்தம் புதுசா இருக்கு. நாமத்துக்கு வண்டி கழுவிட்டு நாம போவோம். எவ்வளவு ஏறிட்டுன்னு இங்கரா இருந்துட்டா கொஞ்சம் இதுலயே கொடுத்துருக்கா வாஷ். நம்மளுக்கு வாஷ் வேண்டாம். அதெல்லாம் நாங்கள் ரிவர்ஸ் சீட் போட்டுருவோம். நானும் உங்க நிறுத்தி வந்துட்டேன். பாருங்கப்பா, நம்ம இந்த பக்கம் வளைச்சா இந்த பக்கம் தான் வண்டி டிரைவர் பாக்குறாரு. இந்த பக்கம் வளைச்சா இந்த பக்கம் தான் இந்த டிரைவரும் பாக்குறாரு. கண்டக்டர் மட்டும் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரு. டிரைவர் தானே வண்டி ஓட்டுறாரு. யார் யார் வண்டி ஓட்டுறா? ஏன்னா இருந்தாலும் டிரைவர் மேல பழைய போட்டு போயிட்டே இருக்கலாம்ல. ஏக்கா நின்னுக்கோ, நானும் வந்துட்டு இருக்கல. ஏக்கா 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 என்னக்கா நீ வாட்டுக்கு போயிட்டே இருக்க? எக்க 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 நான் போயிட்டேன். கடி போக்க. அந்த அக்கா என்ன பண்ணி பார்ப்போம். அந்த அக்காவே காணும். இந்த அங்க போய் பாருங்க, கண்ட்ரோல் நடந்துட்டு. நான் பாட்டு நம்ம வண்டியை பார்த்துட்டு போவோமா? முடிஞ்சா விட்டு தூக்கியிருப்பேன். ஆனா இதுக்கெல்லாம் நம்ம மேலதான் படி போடுவானுங்க. அதனாலதான் ஒன்றும் பண்ணாம போயிட்டு இருக்கேன். நான் மட்டும் சிஎம்மா இருந்தேன்னா அவனை தூக்கிட்டு தடையுமே நான் பண்ணியிருப்பேன். அதுக்காக எனக்கு கெட்டவனா நினைக்காதீங்க. இப்ப இருக்கவனா பண்ணிட்டேன்னு இருக்கான். அது நான் பண்ண என்ன தப்பு? ஸோ இட்ஸ் நாட் ராங். எல்லாரும் பணம் சேர்க்கறதுக்கு பண்ணுவாங்க. அப்ப மட்டும் தான் மறைக்க பண்ணுவேன். அதெல்லாம் சேர்க்கவே மாட்டேன். ஒரே செகண்ட் வண்டி நின்று தான் போகும். நான் ஸ்டாப்னு சொல்லவே இல்லையே. இருங்க வந்துடுறேன். சரிங்களா, ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதனால வண்டி நிறுத்தி வச்சிருந்தேன். நான் வீடியோ பாஸ் பண்ணி தான் வச்சிருந்தேன். சரி நாங்கள் இதுக்கு போய் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்துட்டேன். இப்போ நம்ம எந்த ஊருனா புனேலையத்தான் இன்னும் இருக்கோம். புனேல இருந்து நம்ம எப்ப விடுதலை போயிடுவோம்னு தெரியல. இருங்க, இங்க வளையும் கரெக்டா வளையுமா? ஓகே ஓகே, கரெக்டா வளைச்சுக்குவோம். புனே வந்துடுச்சு, எனக்கு வந்துடுச்சு, புனே வந்துடுச்சு. உன்னடா உன்னடா உன்னடா. புனேக்கு தான் இருக்குது, கடலுக்கு மேல இருக்குது. புனேக்கு தான் இருக்குது, கடலுக்கு மேல இருக்குது. இப்ப நம்ம எங்க வளையணும்னா இன்னும் போகணும்.
அது ரொம்ப மொக்க பண்றேன்னு நினைக்கிறேன். சரி நம்ம போக போக இது பண்ணிக்குவோம். ஒரு 4 வீடியோ தாங்க போட்டிருப்பேன். 4 வீடியோக்கு அப்புறமே நான் கிளியர் பண்ணி முடியுமாங்க? போக போக நம்ம ரெடி பண்ணுவோம். சாதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய அடி வாங்குவோம். அதே மாதிரி தான் இதுக்கும். நிறைய மிஸ்டேக் போயிட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணுவோம். ஒரேடியா சரி பண்ணோம்னா அவனுக்கு மிஸ்டேக்கே தெரியாது. செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா வச்சுக்குவோம். நமக்கு செட் ஆகிற டைலாக் கிடைக்காது. செட் ஆகிற டைலாக் தான் கிடைக்கும். ஏன்னா அது மட்டும் தான் டைலாகாவே இருக்குது. நான் அப்படித்தான் இருக்கேன். அதனாலதான் சொல்றேன். அவ்வளவுதான். புனேல இருந்து விடுதலை பெற போறோம். பாய் பாய் புனே. நான் அடுத்த டைம் வந்து சந்திக்கிறேன். இந்த இதுல வந்து நம்ம பாட்டு போடலீங்க. ஏன்னா நம்ம பாட்டு போடாம தான் ஓட்டி பார்ப்போமே என்னதான் ஃபீல் கிடைக்குதுன்னு பார்த்தோம். நல்லா தாங்க ஃபீல் கிடைக்குது. பாட்டு போடாம ஓட்டினா என்ன கரெக்டாதான் போறோமா? ஆமா போறோம். ஓகே. பாட்டு போடாம போனாலும் ஒரு நல்ல ஃபீல் தாங்க இருக்கும். இவ்வளவு பெரிய பஸ், அதுவும் புது பஸ் வந்துட்டு இருக்கிறேன். நீங்களாம் என்ன எனக்கு வழி விடாம வேற வளையணும் போல இருக்குங்க. இருந்து வரேன். இந்த ரோட்ல நான் பார்த்ததே இல்லை. இப்பதான் நான் பார்த்துருக்கேன். நம்ம இந்த பக்கம் வந்தா தானே தெரியும். என் ஊரே சேலம் தான். நான் சேலத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல பார்த்தா ஐயப்பா குறுக்க குறுக்க வந்தா நாங்க இங்க சார் போறது. ஏதோ 3% தான் கம்மி பண்ணிருக்கேன். இதுக்கெல்லாம் காசு பிடிக்க மாட்டானுங்க. நிறைய டேமேஜ் ஆச்சுன்னா நம்மளதான் காசு பிடிப்பானுங்க. நானும் ஏதோ போயிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன மறுநாள் குறுக்க வந்துட்டு ஐயோ எப்படிதான் ஓட்டுறீங்களோ பஸ். நம்மளால முடியலீங்க. ஓடுறா பிரேக். ஐயோ கோ 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 கோ. ரோடு எங்க போகுது? நேரா தான் போகுது. அப்ப நேரா போயிடுவோம். ஒரு ஆயில் லூசுன்னா பாட்டு பாடிட்டே இருப்பேன். இது என்னோட பழக்கம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐயே என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும் நான் எப்படி லூஸ் பண்ணணும். பாட்டு பாடுவேன். ஏன்னா நினைச்சீங்க போங்கடா. எனக்கு இந்த மாதிரி பேட் பேட் பேசுறதே பிடிக்காது. இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா நல்ல மனசுங்க கொஞ்சம் இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியணும். அதனால நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. கஷ்டவார்த்தை பேசுறவங்க என்ன பிடிச்சி கூடாதுங்க. எனக்கு எதுவுமே பிடிக்காது. அதுபோல் உங்களுக்கு தான் போகணும். ஏன்னா அதெல்லாம் மீனிங்கே எனக்கு தெரியாது. ஸோ நீங்க பிரச்சனைலாம் திட்டாட்டி எனக்கு பிடிச்சது. திட்டினா புரியாது. திட்டாட்டி எனக்கு பிரச்சனை இல்லை. திட்டிங்கன்னா சரி மறுபடியும் சொல்றதே சொல்றேன். கரெக்டா சொல்லிடுறேன். என்னன்னா திட்டினீங்கன்னா கமெண்ட்ல தான் வரும். அது பப்ளிக் எல்லாரும் பார்ப்பாங்க. நீங்க திட்டுவீங்கன்னா அது எனக்கு புரியாது. ஒருவோட போட்டாலும் எனக்கு புரியாது. போட்டா பப்ளிக் பார்ப்பாங்க. அது மட்டும் தான் எனக்கு பிரச்சனை. மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சாரிப்பா. பேசிக்கிட்டு எங்க வந்திருக்கோன்னு சொல்ல மாதிரி. நம்ம எங்க வந்திருக்கோம்னா சோலாப்பூர்னு ஒரு ஊருக்கு வந்துக்கிறோம். இந்த ஊரு வந்து புனேக்கு அப்புறம் இருக்குது. புனேக்கு அப்புறம் சோலாப்பூர் தான் வந்திருக்கோம். பேசிக்கிட்டே மறந்துட்டேன் பாத்தீங்களா. கண்டிசினர் வலிக்கு உளுந்திருக்கும் நினைச்ச உழுவுல கொய்யால. என்ன முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம எங்க இருக்கணுமா? ஹைதராபாத் வந்துட்டோம். இப்ப ஸ்டேஷனுக்கு தான் போகணும். ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த பஸ்ஸை ஒப்படைச்சிட்டு
பேசஞ்சரை இறக்கிடுவோம். அங்க மோடுல நிக்க மாட்டாங்க. அடுத்த பஸ் டிரைவர் இருப்பான், அவன் கையில ஒப்படைச்சிருவான், அவ்வளவுதான். இந்த 3 டேமேஜ் மட்டும் தான் சார் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் இருக்கும். அந்த ப்ரூஃப் மட்டும் நான் கொடுத்துட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் அவங்க அடிச்சிட்டு சாப்பிட்டு என்ன வேணா பண்ணிட்டோம். நான் அடுத்த பஸ் எடுத்துட்டு நான் போட்டு போயிட்டே இருப்பேன். அடுத்த பஸ் என்ன நீங்க சொல்ல மாட்டேங்க எனக்கு தெரியும். அதனால நானே ஒரு பஸ் சூஸ் பண்ணிட்டு மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். வளர்ற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னும் யார் என்ன பேசணும் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஹிந்தி பாட்டு யாருக்கா தெரியுமா? ஹிந்தி பாட்டோட ஒரு இது இல்லை. ஏன்னா ஹிந்தியே இல்லை, எனக்கு ஹிந்தி பாட்டே தெரியாது, ஹிந்தியே எனக்கு தெரியாது. ஏதோ பாடுமேன்னு பாடினேன், பாடிக்கிட்டே கண்ணு தெரியாம நின்றுட்டேன். அந்த கண்ணு தெரியாது நீங்க, எனக்கு முன்னாடி கண்ணு தெரியாது. அதனால இங்க வளையிறது இல்லை. இருங்க நான் போய் ஒருவேளை பஸ் ஸ்டாண்டு வந்துடுச்சோ. பெட்ரோல் பங்கா? நான் பஸ் ஸ்டாண்டை தாண்டிட்டோம்னு நினைச்சேன். யார் இந்த சாலை ஓட்டும் பூக்கள் தேடி என்னோடு என்ன கேட்குது? இந்த பாட்டு எங்க வருதுன்னு, சரி எந்த படத்துல வருதுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். எனக்கு இது தெரியும் என்ன படத்துல வருதுன்னு. நாம யூட்டன் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா தப்பா வந்துட்டேன். இன்னும் யூட்டன் போட்டுருவோம். யூட்டன் போடும் போது ஏதாவது இடக்கா புழக்கா நடந்துருமோ? ஒன்றும் நடக்காது. வெறும் போட்டுருவோம் யூட்டன். நம்ம மாட்டா என்கிட்ட இருக்க மாட்டா ஆடை இட்டுட்டா. அதனாலதான் நம்பிக்கையே இல்லாம விஜய் பாட்டு பாடக்கூடாது. இடிக்க மட்டும் ஒரு நம்பிக்கை இருந்தா மட்டும் விஜய் பாட்டு பாடும். பாட்டு இந்த பாட்டு பாடுறேன். ஐஎஸ் எட்டி கோடிலாம் என்ன மறைச்சிருச்சு. நல்ல வேலைங்க டேமேஜ் உள்ள, நானும் டேமேஜ் விழுமோன்னு பயந்தேன். ஏ ப்ரோ இரு ப்ரோ, நான் எனக்கு வளையல, இங்கதான் வளையணுமா? திஸ் இஸ் பஸ் ஸ்டாண்ட் வெயிட். எனக்கு முன்னாடி கண் தெரியணும். அதான் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. நீங்க கணு தெரிய முடியும். அதனால நம்ம இப்படி கேமரா மாத்திட்டோம். பிரச்சனைனா கண்டிப்பா இடிப்பேன். அதனால நான் அப்படிதான் வைப்பேன். நான் போ. ஆஹா, டேமேஜ் ஆயிடுச்சா? யார் பார்த்த வேடா இது? இங்கேதான் இருக்கு. நம சிவாய நம சிவாய. எல்லாரும் பொறுமையாக இறங்குங்கள். பஸ்ஸை இடிச்சிட்டு கொண்டு வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, கவர்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, எப்படியாவது இந்த 3 டேமேஜ் மட்டும் நான் இந்த உலகத்துக்கிட்ட இருந்து சார் சிஎம் கிட்ட இருந்து மறைச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த பஸ்ஸுக்காக ஒரு அமைச்சர் எவனையாவது உருவாக்கி வச்சிருப்பானுங்க. அந்த அமைச்சர்கிட்ட நான் இந்த 3 டேமேஜ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டேன். டெலிவரி பண்ணும் போதே